ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னா, ஸோ எஸ்எக்ஸ் நிஃப்டி இண்டிகேட் பண்ண மாதிரி ஒரு ரொம்ப பெரிய மேசிவான ஒரு ஓப்பனிங்லாம் இல்லை. ஆக்சுவலாக 320 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வரைக்கும் காட்டிகிட்டு இருந்தது. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே அதில் ஒரு 200 பாயிண்ட் அவுட்டு. நான் எஸ்எக்ஸ் நிஃப்டி சொல்கிறேன் மார்னிங் 6:30க்கு. அகைன் அங்கேருந்து ஒரு 70-80 பாயிண்ட் ரெக்கவர் ஆச்சு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் நமக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 150 பாயிண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து சர்ப்ரைசிங்காக மார்க்கெட் வந்து நெகட்டிவ் கூட போகலாம் அப்படின்ட்டு தான். பட் வந்து இனிஷியலாக கொஞ்சம் மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஒன்ஸு ஒரு சைடு மார்க்கெட் வந்து டவுன் ஆக ஆரம்பித்தது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எப்படி போச்சோ மார்க்கெட் அப்படி போச்சு. ஒரு 1:30 மணிக்கு மேலே யூரோப் மார்க்கெட்டும் சரி, யூஎஸ் ஃபியூச்சர்ஸும் சரி கொஞ்சம் ரெக்கவர் ஆகவே நம்ம மார்க்கெட்டும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு அன்னையோட டேவை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தது. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்க்கே மார்க்கெட் வந்துடும் அப்படின்ட்டு தான். நிஃப்டி மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவில் முடித்தான். பட் மற்றபடி பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டிலாம் பார்த்திங்கன்னா ரெட்டில் தான் முடிச்சிருப்பான். நீங்கள் போய் பாருங்களேன். ஏன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் புஷ் இல்லை அப்படின்றது தான் இதோட அர்த்தம். மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா செல் அண்ட் ரைஸ் வந்திருக்கும். பட் வந்து பெருசாக ஆகலை. பார்க்கலாம் நாளைக்கு அதுக்கான விளையாட்டு வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். நிஃப்டியோட ஸ்ட்ராடல் நாளைக்கு 165 பாயிண்ட்டு. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 437 பாயிண்ட் வச்சிருக்கு. அண்ட் மிட் கேப் நிஃப்டிக்கு 130 பாயிண்ட்டு. சென்செக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 907. இதில் இந்த மொதல் 3 இண்டெக்ஸ் மட்டும் நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி அப்படின்றதுனால இவ்வளோ பாயிண்ட் வச்சுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 0.5%, 3/4% கிட்ட வச்சுருக்கு. அதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் தாராளமாக வந்து போடலாம் அப்படின்றது தான் அர்த்தம். டெக்னிக்கலாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக்காக தான் முடிஞ்சிருக்கு அப்படின்றது சொல்லணும். ஏன்னா பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், மிட் கேப் நிஃப்டியாக இருக்கட்டும், எல்லாம் கேப் அப்பு. அந்த கேப் அப்லேருந்து மெல்ட் ஆகி மார்க்கெட் கீழே விழுந்தது தான். ஸோ அந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் கியூஸை ஃபாலோ பண்ணி தான் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ எதுவும் வந்து பெருசாக நம்மளால் சொல்லிட முடியாது. இந்த பொசிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக எண்ட் ஆஃப் யோடியில் 120 ஸ்டாக் லாங் சைடும் 83 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைடு இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 60% மேலே கொஞ்சம் மார்க்கெட்டில் லாங் இருக்குது அப்படின்றது. அஃப்கோர்ஸ் மார்க்கெட் கேப் அப் ஆனதுனால கொஞ்சம் க்ரீன் தீம்லேயே மார்க்கெட் இருந்தது அப்படின்றதுனால கொஞ்சம் லாங் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு லாங் விஷயத்தை தான் சொல்லியிருக்கு. தென் ஆப்ஷன் செயினில் நிஃப்டி தான் பார்த்தோம் அப்படின்னா 25,700 அர்த்த மணி வச்சிருக்கு. ஸோ 2 கால் அண்ட் புட்டையும் கூட்டிங்கன்னா 165 பாயிண்ட் வருது. மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160லேருந்து 200 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே ஒரு கேம் வந்து நாளைக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா அர்த்த மணி ஐவி 15.3. பட் அப்சைடில் பெருசாக ஒரு 150-200 பாயிண்ட் போனாலும் பயம் இல்லை. பட் இமீடியட்டாக மார்க்கெட் 150 பாயிண்ட்லாம் போச்சு அப்படின்னா ஐவி ஸ்பைக் ஆகுது. பார்க்கலாம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடில் நல்ல ஒரு பொசிஷன் பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க ரேதர் தன் கால் சைடு. அப்படின்னும் போதே இப்போதைக்கு மார்க்கெட் சின்னதாக ஒரு ஃப்ளாட்டாக போக தான் வாய்ப்பு இருக்குது. பட் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வரட்டும், கிளியரான ஒரு வியூ கிடைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்துடலாம். ஏன்னா நாளைக்கு அதோட எக்ஸ்பைரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450 பாயிண்ட் மேலே கீழே கேம் இருக்கலாம். 17.4 வந்து பார்த்திங்கன்னா அர்த்த மணி ஐவி வச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே மார்க்கெட் கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி தான் இருக்குது. டில் 61,500 வரைக்கும். அதுக்கு மேலே போனால் தான் மார்க்கெட் வந்து பயப்படுது. அதுக்கு மேலே தான் செல்லர்ஸ் இருக்காங்க ஹெவியாக. பட் டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக 100-200 பாயிண்ட் போனால் கூட மார்க்கெட் பயப்படுறத இங்கே பேங்க் நிஃப்டியில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி வேறுபாடு இருக்குது அப்படின்றத பாருங்கள். மிட் கேப் நிஃப்டியும் அதே தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐவி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஐவிபி கிட்டத்தட்ட 130 பாயிண்ட் வச்சுருக்குங்க அர்த்த மணி ஐவி. ஸோ மேலே கீழே ஒரு 150 பாயிண்ட்டுக்கான கேம் தாராளமாக வந்து இருக்கும் அப்படின்றது தான். இங்கே அப்சைடு டவுன் சைடு மேலே போனாலும் கேம் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அப்சைடு ஒரு 100-150 பாயிண்ட் வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது இதுலேயும் டவுன் சைடு போகும்போது மார்க்கெட் வந்து பயப்படுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத் வந்து கொஞ்சம் ஒரு காம் ப்ரீத் வேணும் அப்படின்னா மார்க்கெட் ஃப்ளாட் டு ஸ்லைட் அப்சைடு வந்து இருக்கலாம். இமீடியட்டாக ஒரு பயம்லாம் வரணும் அப்படின்னா மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படின்றது தான் சொல்லணும். ஸ்ட்ராடலில் நோட் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டி ஸ்டார்ட் ஆனது 205 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சுங்க. இட்ஸ் என்ஸ் வித் 165 ரூபா. இந்த 165 ரூபாயை வச்சு நாளைக்கு வந்து ட்ரேடிங் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஒரு சைடு தான் ஆக்சுவலாக ஒரு இடம் மட்டும்தான் கொஞ்சம் சின்னதாக ஸ்பைக் இருந்தது. மற்றபடி பெருசாலாம் இல்லை அப்படின்றது தான் சொல்லணும். பிசிஆரை ரீட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக மார்னிங் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு ஒன்றுக்கு மேலே இருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 0.85 வந்தது. அகெயின் இட்ஸ் என்ஸ் வித் நியர்லி 1 கிட்ட முடிஞ்சிருக்கு அப்படின்றதான் சொல்லணும். ஸோ 2-3 நிறைய வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஓவர்ஸ் மார்னிங் புட்டு கிராஸ் ஓவர் மார்க்கெட் விழும்போது அகைன் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா விஷயம் இல்லை. நிஃப்டி தாங்கி பிடிச்சிருக்கு. பட் பேங்க் நிஃப்டிலாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நல்லா விழற மாதிரி தான் இருந்தது. பட் நிஃப்டி கொஞ்சம் ஹோல்ட் ஆச்சு அப்படின்றதான் சொல்லணும். எண்ட் ஆஃப் யோடியில் ஒரு 3.2 கோடி புட்டை செல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கேரி ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்ட்ராடேயில் இன்றைக்கி மட்டும் ஒரு 1.31 கோடி வந்து பார்த்திங்கன்னா காலை செல் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓவராலாக பார்க்கும்போது பக்கா எஜ்ஜுங்க. 21 கோடி கால், 20 கோடி புட்டு செல் பண்ணி அழகாக வந்து பேக் பண்ணி வச்சுருக்கிறாங்க நாளைக்கு கேமுக்கு. ஸோ
பார்க்கலாம். SGX நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி சின்னதாக ஒரு நெகட்டிவ் 20 பாயிண்ட் 25 பாயிண்ட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். யூஎஸில் ஸ்பாட் ட்ரேடிங் ஓப்பன் ஆகட்டும், 8 மணிக்கு ஓப்பன் ஆகிடும். அங்கே ஓப்பன் ஆனதும் இங்கே ஒரு மூமெண்ட் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இது சைடு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நல்லாவே போகும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பும் கூட. பார்க்கலாம். அண்ட் எஃப்ஐ ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்க்கணும். இதை பற்றின விஷயம் மட்டும் நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக கமெண்ட்டாக போடுறேன். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களாக சர்ச் பண்ணி ஆக்சுவலாக ஒரு 4-5 சேனல் இருக்குது, அந்த சேனலில் போய் ஜாயின் பண்ணாதீங்க. அது எல்லாமே ஒரு ஸ்கேமோட சேனல் அப்படின்றது மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம சேனல் லிங்க் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ செக்லிஸ்ட்டில் இன்றைக்கி இந்தியா விக்ஸ் ஒரு 1.3% விக்ஸ் இறங்கி மார்க்கெட்டில் கொஞ்சம் கூல்டவுன் ஆன மாதிரி இருக்குது. பட் மூவெல்லாம் பார்த்தா அப்படிலாம் கிடையாது. ஸோ ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஏதோ பெருசாக குக் பண்ணுறாங்க அப்படின்றது தான். இஃப் எம் ரைட் அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் கடந்துட்டால் போதும். அடுத்த நாள் பெரிய போர்ஷன்லாம் வர இருக்க நாட்களில் டில் அந்த எஸ்கலேஷன் கொஞ்சம் ஓயிற வரைக்கும் பெரிய போர்ஷன் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணணும். நீங்களும் திங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயம். நிஃப்டி ஸ்டாடல் 165, சென்செக்ஸ் ஸ்டாடல் 907, மிட் கேப் நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 437, மிட் கேப் நிஃப்டிக்கு 130 பாயிண்ட் வச்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் வந்து போட ரெடியாக இருக்குது அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஸ்கியூ பார்க்கும்போது ஸ்டில் வால்டிலிட்டி தாங்க. ஓகேவா, என்ன தான் அது ஒரு ஃப்ளாட் டு அப்சைட் பார்க்குற மாதிரி இருந்தாலும் நாளைக்கு உடனே டே ட்ரேடர்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதாங்க. ஸோ ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே இந்த ஸ்டாடல் ப்ரீமியத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் போர்ஷன் அப்படின்றது தான். ஸோ டெக்னிக்கலாக லாஸ்ட் 2 நாளோட ஐஎன் லோஸை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஐஎன் லோஸ் கட் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு சைடு போக வாய்ப்பு அதிகம். இந்த பிபி டைனமிக்கோட இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை தாராளமாக எடுத்துங்க. இது ஒரு 9:20க்கு அழகாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ட்ரேடிங் வியூவில் ஃப்ரீயாகவே வந்துடும் அந்த ஒரு லைன் மாதிரி. ஸோ யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக இதை கூட கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் ஓஐ பார்க்கும்போது நிஃப்டி மட்டும்தான் ஏறி இருக்குது. ஓகேங்களா, ஆக்சுவலாக நான் டெலிகிராம் சேனலில் காலையில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னேன் ரெட்டில் கூட போகலாம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத் டவுன் சைடில் இருந்த மாதிரி இருந்தது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுனால தான் அந்த கமெண்ட் போட்டேன். பட் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், மிட் கேப் நிஃப்டியாக இருக்கட்டும், இவங்களாம் ரெட்டில் வந்துட்டானுங்க. இந்த நிஃப்டி மட்டும் மார்க்கெட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மார்க்கெட் நின்றுச்சுன்னு சொல்லலாம். ஒரு 12 லட்சம் கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது. இது கொஞ்சம் அதிகம் தான். ஏன் கடைசி நாள் இந்த மாதிரி ஏறி இருக்குது அப்படின்றது கிளியராக தெரியல. ஸோ ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட் கண்டிப்பாக வந்து நாளைக்கு மேட்ச் ஆகிடும். அது 12 பாயிண்ட் தான் மைனஸில் இருக்குது. அழகாக மேட்ச் பண்ணுறாங்க, பெரிய விஷயம் இல்லை. பிசிஆர் பார்க்கும்போது நேற்று இருந்ததை விட இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் இஸ் வெரி குட். நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு பேங்க் நிஃப்டிக்கு ரொம்ப ஃப்ளாட்டு. கான்ட்ராக்ட் ஒரு 6000 கான்ட்ராக்ட் வந்து நவுந்திருக்கு, இறங்கியிருக்கு. ஸோ ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட்டில் ஒரு -45 ஒரு டிஸ்கவுண்ட் பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. தென் பேங்க் நிஃப்டியோடைய பிசிஆர் வந்து நேற்று இருந்ததை விட கொஞ்சம் இறங்கி தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. மிட் கேப் நிஃப்டி அதே இது மார்க்கெட் ரொம்ப ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. கான்ட்ராக்ட் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஷேடாக இருக்குது. அண்ட் இந்த ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ரொம்ப பெரிசல் மார்ஜினல் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ மேட்ச் ஆகிடும் நாளைக்கு. ஃபியூச்சரும் ஸ்பாட்டும் பார்த்திங்கன்னா நாளைக்கு மதியானம் மேலே ஒன்றுக்குள்ளே ஒன்று மாறிடும். அப்படி ஆகும்போது பெருசாக வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸால் பிடிச்சி இழுக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ ஆப்வியஸாக இதை விட்டுட்டு அடுத்த மாதம் கான்ட்ராக்ட்டுக்கு ஜம்ப் அடிப்பாங்க. அப்படி ஜம்ப் அடிக்கும்போது இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஆகிடும். அது நாளைக்கு நடக்க வாய்ப்பு அதிகம். ஸோ மிட் கேப் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா பிசிஆர் நேற்று இருந்ததை விட கம்மியாக இருக்குது அப்படின்றது இங்கே நம்ம நோட் பண்ணலாம். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இது வரைக்கும் ரெட்டில் இருக்குது. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் ஃபியர் தாங்க. ஸோ மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு நவுத்துது. ஸோ பெருசாக ஏதோ குக் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. யூஎஸோடைய வால்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது அப்படின்றது ரொம்ப வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் என்றைக்கு நடக்கும் அப்படின்றது வெயிட் பண்ணியிருந்து பார்க்கணும். வியாழக்கிழமை ஏதோ ஒரு டெட்லைன் மாதிரி நான் பார்த்தேன், ஏதோ ஒரு மீட்டிங் மாதிரி நான் பார்க்கலாம். ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் வரும்போது அங்கே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மூவ்ஸ் நடக்கும். அதுக்கு முன்னாடி புதன்கிழமை நைட்டு, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு நினைக்கிறேன், நாளைக்கு நைட்டு புதன்கிழமை காலையில் நம்ம டைம் படி வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்போடைய ஒரு அஃபிஷியல் ஸ்பீச் இருக்குது. அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது மார்க்கெட்டில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பொசிஷன் அலைன் பண்ணிங்க, வேறு எதுவும்லாம் இல்லை. ஓகேங்களா, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ட்டு. தென் குளோபல் மார்க்கெட்டோட மூவ் தாங்க ரொம்ப முக்கியம். நாளைக்கு நம்மளோட டைரெக்ஷனை அதுதான் வந்து தீர்மானிக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பொசிஷன் வைஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி இது வரைக்கும் நியூட்ரலாக தான், ஃபியூச்சராக இருக்கட்டும் பிசிஆராக இருக்கட்டும் நியூட்ரலாக தான் இருக்குங்க. பெருசாக விஷயம் இல்லை. டே ட்ரேடர்ஸ் நாளைக்கு வந்து என்ன தீர்மானிக்கிறாங்களோ அதுதான் வந்து பெருசாக இருக்கும். விக்ஸாக இருக்கட்டும், ப்ரீமியமாக இருக்கட்டும், ஸ்கியூவாக இருக்கட்டும், ஒரு வால்டிலிட்டி தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்றது ஸ்டில் அதே தான் வந்து சொல்லுது. பிகாஸ் 14 கிட்ட அப்படின்னும் போது பட்ஜெட் அன்னி கூட அது இல்லை அப்படின்னும் போது மார்க்கெட்டில் ஏதோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் நான் டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் நான் போடுறேன், பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.